ஃபியூச்சர் அகாடமி மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல நம்மளுடைய 1 in 10 சீரீஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள தொல்லியல் ஆய்வு இடங்களுக்கான பார்ட் 2 தான். ஏற்கனவே பார்ட் 1 நம்மளுடைய சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க கண்டிப்பா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தொல்லியல் இடங்கள் அவங்க எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்காங்க, பிளஸ் அவங்க எந்த காலகட்டத்தை சார்ந்தவங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போறோம். ஸோ ஏற்கனவே 29 தலங்களை பத்தி பார்த்திருக்கோம். அதுக்கு அடுத்து 30வது நெடுங்கூர், இது வந்து கரூர் மாவட்டத்துல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா மெகாலித்திக் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பெருங்கற்காலத்தை சார்ந்தது. ஸோ அதுக்கு அடுத்து மாங்குளம் மதுரையில் அமைஞ்சிருக்கு. இது வந்து வரலாற்றினுடைய ஆரம்ப காலகட்டத்தை சார்ந்தது, இயர்லி ஹிஸ்டாரிக் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய செம்பியன் கண்டியூர், ஸோ இது வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. மெகாலித்திக் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பெருங்காலகட்டத்தை சார்ந்தது. ஸோ அதுக்கடுத்து தரகம்பாடி மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் மாடர்ன் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நவீன காலகட்டத்தை சார்ந்தது. ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ராஜக்கல் மங்கலம், ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு இடைக்கால கட்டத்தை சார்ந்ததான் நம்ம பார்க்குறோம், மிடிவல் பீரியட். ஸோ அதுக்கடுத்து தலச்சங்காடு, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க. இதுவும் ஒரு மிடிவல் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இடைக்கால கட்டத்தை சார்ந்தது. அதுக்கடுத்து அலம்பாறை, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இதுவும் ஒரு நவீன காலகட்டத்தை சார்ந்த தலமா நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு மிடிவல் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இடைக்காலகட்டத்தை சார்ந்த ஒரு தொல்லியல் இடமா நம்ம பார்க்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்து இங்க இருக்கக்கூடிய உக்கிரன் கோட்டை, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. ஒரு இடைக்கால கட்டத்தை சார்ந்த ஒரு தொல்லியல் இடமா பார்க்கிறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பட்டறை பெரும்புதூர், இது வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் லேட்டர் பேலியோலித்திக் அப்படின்னு நம்ம சொல்லலாம், பிந்தைய பழங்கற்காலத்தை சார்ந்ததா நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதுக்கடுத்து கீழடி, இங்க இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இது வந்து வரலாற்றினுடைய ஆரம்ப காலகட்டத்தை சார்ந்த ஒரு தளமா நம்ம பார்க்கிறோம். ஸோ அதுக்கடுத்து ஆதிச்சநல்லூர், இங்க இருக்கக்கூடிய தூத்துக்குடியில் அமைஞ்சிருக்கு. அயன் ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இரும்பு காலகட்டத்தை சார்ந்தது. ஸோ அதுக்கடுத்து சிவகலை, இதை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடியில் அமைஞ்சிருக்கு. இதுவும் இரும்பு காலகட்டத்தை சார்ந்த ஒரு தொல்லியல் ஆய்வு இடமா பார்க்கிறோம். ஸோ அதுக்கடுத்து மயிலாடும்பாறை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இது வந்து நியோலித்திக் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய புதிய கற்காலத்தை சார்ந்தது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்து வெம்பக்கோட்டை விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்தது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இயர்லி ஹிஸ்டாரிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஆரம்ப வரலாற்று காலகட்டத்தை சார்ந்தது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஸோ அதுக்கடுத்து துளுக்கார்பட்டி, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கு. இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வரலாற்றினுடைய ஆரம்ப காலகட்டத்தை சார்ந்தது. பெரும்பாலை, இதை பொறுத்த வரைக்கும் தருமபுரி மாவட்டத்துல இருக்கு. இதுவும் வரலாற்றினுடைய ஆரம்ப காலகட்டத்தை சார்ந்தது. ஸோ அதுக்கடுத்து கிளனாமண்டி, இது வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கு. இது வந்து ஒரு இரும்பு காலகட்டத்தை சார்ந்த ஒரு தொல்லியல் ஆய்வு இடமா நம்ம பார்க்கிறோம். ஸோ அதுக்கடுத்து பொற்பனை கோட்டை, இது வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்தது. ஸோ இதுவும் ஒரு ஆரம்ப வரலாற்று காலகட்டத்தை சார்ந்தது, வரலாற்றினுடைய ஆரம்ப காலகட்டத்தை சார்ந்ததா நம்ம பார்க்கிறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய போதிநத்தம், இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தருமபுரி மாவட்டத்துல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஒரு நியோலித்திக் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய புதிய கற்காலத்தை சார்ந்தது. ஸோ அதுக்கடுத்து திருமலாபுரம், இதை பொறுத்த வரைக்கும் தென்காசி மாவட்டத்துல இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வரலாற்றினுடைய ஆரம்ப காலகட்டத்தை சார்ந்த ஒரு தளமா நம்ம பார்க்கிறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய சென்னனூர், இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்தது. இது வந்து ஒரு நியோலித்திக் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய புதிய கற்காலத்தை சார்ந்தது. ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பொங்கல் நகரம், இது வந்து திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்தது. இதுவும் வந்து ஒரு வரலாற்றினுடைய ஆரம்ப காலகட்டத்தை சார்ந்தது. ஸோ இயர்லி ஹிஸ்டாரிக் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மருங்கூர், ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தை சார்ந்து, இதுவும் வரலாற்றினுடைய ஆரம்ப காலகட்டத்தை சார்ந்த ஒரு தொல்லியல் இடமா பார்க்கிறோம். ஸோ இப்போ நம்ம 2 வீடியோவா இங்க இருக்கக்கூடிய தொல்லியல் இடங்கள் எந்த மாவட்டத்தை சார்ந்தது, அது எந்த காலகட்டத்தை சார்ந்ததுங்கிறத பார்த்திருக்கோம். ஸோ இந்த 53 இடங்களும் நம்மளுடைய பாலிசி நோட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்னுடைய இங்க இருக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சி துறையினுடைய பாலிசி நோட்ஸ்ல கொடுத்திருக்கக்கூடிய தொல்லியல் இடங்களா நம்ம பாக்குறோம். சோ இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை பெரும்பாலும் டிஎன்பிசி இப்ப கேட்கறாங்க, தொல்லியல் இடங்கள் மற்றும் மாவட்டங்களை கேட்கறாங்க. ஒரு கரெக்ட் பேர் இன்கரெக்ட் பேர் கொடுத்துட்டு கேட்கறாங்க, மேட்ச் த ஃபாலோயிங் கேட்கறாங்க. சோ இந்த மாதிரி இருக்கும்போது இதை நீங்க பாத்துக்கணும். அதுவும் மெயினா இங்க இருக்கக்கூடிய இரும்பு காலகட்டத்தை சார்ந்தது, மெகாலித்திக், மைக்ரோலித்திக், இங்க இருக்கக்கூடிய பெருங்கற்காலத்தை சார்ந்தது. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா புதிய கற்காலம். ஸோ அதுக்கடுத்து இங்க இருக்கக்கூடிய நுண் கற்காலம். இந்த மாதிரியான காலகட்டத்தை சார்ந்த சைட்ஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான காலகட்டத்தை சார்ந்த தளங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டிஎன்பிசியில நிறைய கேட்கறாங்க. ஸோ அதனால நாம என்ன பண்ணிக்கணும்னா அந்த சைட்ஸை நாச்சும்
எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படிங்கிறத தொடர்ச்சியா நீங்க தெரிஞ்சுக்கணும். இதை எப்படி நம்ம ஈஸியா பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன நோட் போட்டு எழுதிக்கோங்க. தொடர்ந்து அதை என்ன பண்ணுங்கன்னா, ஒரு டெய்லியும் ஒரு 10 இடங்களா 10 இடங்களா ரிப்பீட்டடா படிச்சுட்டே வாங்க. கண்டிப்பா உங்களால இது பண்ண முடியும். டெஃபினட்டா இந்த வருஷம் வரக்கூடிய எக்ஸாமினேஷன்ல இதுல இருந்து நம்ம கேள்வி எதிர்பார்க்கிறோம். ஓகேப்பா. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.